எப்பயும் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிற நேரத்துல நாங்க கல்விக்கு ஆர்வம் ஊட்டுறதோடு ஒன்றை சொல்லி அனுப்புவோம், எப்படியாவது நல்லா படி. அப்படி நான் தந்தை படுற கஷ்டம் உனக்கு தெரியும் தானே, நான் படுற வேதனை உனக்கு தெரியும் தானே, நீ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சேன்னா தான் இந்த மாதிரி கஷ்டம் முன்னேறுவாய். எனது கஷ்டங்களை தாண்டி நீ முன்னேறுவாய். முன்னேறி வந்தீங்கன்னா நீ பணக்காரன் ஆயிடுவாய். அப்ப எதுக்கு அனுப்புறவன? அவனை முழு நோக்கமும் நீ அதாவது ஸ்கூல்ல பாருங்க, ஆசிரியர் நீ என்னதாக நினைக்கிற? யாருமே ஆசிரியர் சொல்ல மாட்டாங்க. நான் ஆசிரியராக நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் நான் டாக்டர் இன்ஜினியர், அந்த ஸ்கூல்ல அந்த ஃபேக்கல்ட்டியே இல்லாட்டி பரவாயில்ல, அந்த துறையே இல்லாட்டி பரவாயில்ல, நான் டாக்டர் இன்ஜினியர் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப ஆசிரியர் கடைசி ஒரு வசனம் சொல்லுவார், இது அந்த எழுதி இந்த வரைக்கும் வளர்ந்த யாருமே உள்ள ஆசிரியராக நினைக்கலையே. ஆசிரியர் பணி புனிதமானது விளங்குதா? அப்படின்னு என்ன செய்வார்கள்? அந்த ஆசிரியர் என்ன செய்ய நினைக்கிறார். இப்ப நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா, இது என்ன எதன் காரணமாக ஏற்படுகிறது? நாங்கள் இந்த சமுதாயத்துல கல்விக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வரைவிலக்கணம். கல்வி என்பது புலூசை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், சேர்த்தால் தான் கல்வி, இல்லை என்றால் அது கல்வி அல்ல. முடிஞ்சுதா? இது ஆழ பதிந்த ஒரு வரைவிலக்கணம். இதே அடிப்படையிலே மார்க்க விஷயத்தை என்ன செய்யறோம்? பார்க்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நாங்க பழக்கப்பட்ட நாங்கள் அன்புள்ள சகோதரர்களே, இதை எமக்கு பிரச்சனை இல்லை, நமது பிள்ளைகளுக்கு மாற்ற வேண்டும், நமது பிள்ளைகளுடைய சிந்தனையில் மாற்ற வேண்டும். நீ ஒரு துறைக்காக இந்த கல்வியை படிக்கிறாய், தொழிலுக்காக படிக்கிறாய், ஞாபகம் வச்சுக்க. அறிவு என்பது வேறு, அறிவு என்பது நாலேஜ் என்பது வேறு. அது உன்னை பண்படுத்தக்கூடிய, உன்னை சிறந்த முறையில் மாற்றக்கூடிய விஷயம். பல்கலைக்கழகங்களை பாருங்க, இந்த 11 வருடம் எவ்வளவு அழகாக முயற்சி எடுத்து அவனை மாற்றி அவனை கஷ்டப்படுத்தி படிச்ச கல்வி பல்கலைக்கழகத்தை என்ன செய்து வாரவன் எல்லாரும் ரெகிங் என்ற பேர்ல மரண தண்டனை, கொலை, தற்கொலை என்ற லெவலுக்கு என்ன செய்யுது போய் முடிக்குது. ஆனா அவன் எங்க படிச்சா? 11 வருடம் பண்பாடையா படிச்சான். 12 வருடம் எல்லாரையும் நான் சொல்லல, விதிவிலக்கான சில குடும்பங்களுடைய நல்ல குடும்பங்களுடைய பின்னணியிலே வளர்ந்த ஒரு 10-15 விதமான மாணவர்கள் தப்பிடுறாங்க இதுல. ஆனால் 90-80% மாணவருடைய நிலைமை என்ன? ரெகிங் செய்யாதவன் அங்க போய் செஞ்சா தான் அந்த குரூப்போட என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கின்ற லெவலுக்கு மாறிடுறாங்க. இந்த அறிவு எதை கொடுத்தது? யோசிக்கணுமா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, எந்த கல்வி நம்மளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடையும் நாணயத்தையும் நேர்மையையும் மனநம்பிக்கையும் சொல்ல போனால் இந்த கல்வியில நிறைய முன்னேறுகிறார்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். 5 லட்சம் வேலை இல்லா பட்டதார்கள் பார்க்கணுமா இல்லையா? 6 லட்சம் வேலை இல்லா பட்டதாரிகள். ஏன்? அவன் இப்ப இதுக்கு பின்னால மண்வெட்டி பிடிக்கிற தைரியம் அவனுக்கு இல்லை, அவன் பிடிக்கவே வைக்கப்படுவான். அவனை கொடுத்த கல்வி நீ இதை பிடிக்க கூடாது என்பதற்காகத்தான் படித்தாய் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவன் என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு இறங்க மாட்டான். எவன் தனது துறைக்கு தொழில் கிடைக்கலையோ, எந்த வேலைக்கு நான் இறங்குறேன் என்ற ஒரு ஹலாலான வேலையில இறங்குறானோ அவன்கிட்ட தன்னம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அது நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவனிடத்திலே தன்னம்பிக்கை, நேர்மை, சிறந்த கல்வி, நல்ல குடும்ப பின்னணி அவனுக்கு கிடைத்திருக்கிறது அர்த்தம்.